வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சூப்பரான செம்மையான கலக்கலான செட்டிநாட்டு குழி பணியாரமும் முட்டை பணியாரமும் எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பணியாரத்தில் நிறைய வெரைட்டி செய்யலாம். நம்ம இன்றைக்கி வெங்காயம் தாளித்து போட்ட பணியாரமும் முட்டை பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறையவே போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே 4 வெங்காயம், பெரிய வெங்காயமும் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கூட பொடியை நறுக்கி போடலாங்க, பணியாரம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 6 அல்லது 7 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ரெண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து விட்டு வதக்கிக்கிறேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க, அடி பிடிக்காமல். வெங்காயம் வதங்கின உடனே 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் இதை கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஆறின உடனே மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆறட்டுங்க. பாருங்கள், இந்த பாத்திரத்தில் நான் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போவும் ரெகுலராக இட்லிக்கு அரைக்கிற மாவு தாங்க, தனியாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கலாங்க. இந்த மாவில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிறேங்க, அதனால் இப்போ உப்பு எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ இதிலிருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு தனியாக மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னு சொல்கிறேங்க, தனியாக வச்சிடலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாங்க. அந்த மாவோடையும் சேர்த்து கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம். சின்ன பவுலில் எடுத்து வச்ச மாவோட 2 முட்டையை உடைச்சி ஊற்றுறேங்க. 1 கரண்டி மாவுக்கு 1 முட்டை விதமாக 2 முட்டையை நான் உடைச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க. இது நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். கொஞ்சம் அடித்த மாதிரி கலக்கிக்கலாம், அப்போ தான் முட்டை பணியாரம் நல்லா பஞ்சாட்டம் வருங்க. இப்போ பணியாரங்கள் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எல்லா குழியிலையும் எண்ணெயை ஃபில் பண்ணிக்கலாம். கல் நல்லா காஞ்ச உடனே நம்ம வெங்காயம் தாளித்து போட்ட பணியாரத்தை மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் ஃபில் பண்ணுறோம். மாவு ரொம்ப குழியை விட்டு மேலே வரக்கூடாதுங்க. குழிக்கு அளவாக இருக்கிற மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சிடலாம், வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து பணியாரெல்லாம் ஒரு பக்கமாக வெந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. மேலேயும் கொஞ்சம் ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 2 பரமும் வெந்த உடனே திருப்பி திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு சிவப்பாக சுட்டு எடுத்துக்கலாங்க.
திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா ஒரே பக்கமாக விட்டுட்டோம்னா பணியாரம் தீஞ்சு போயிருங்க. ஒரு சைட்லேயே கருப்பாக போயிடும். அதனால் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரே மாதிரியே செவக்க சுட்டு எடுக்க முடியும். பாருங்கள், எல்லா பணியாரமும் ஒரே மாதிரி நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது முட்டை பணியாரம் ஊற்றலாங்க. அதே மாதிரி குழிக்குள்ளே எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ மாவை ஊற்றலாங்க. இதையும் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறப்ப பாருங்கள், முட்டை பணியாரம் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். மேலே அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். ஒரு குழியில் இருக்கிற பணியாரம் நல்லா செவந்து வந்துச்சுன்னா அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வெந்துட்டுருக்கிற பணியாரத்தை மாற்றி போட்டுக்கலாங்க. மாற்றி போட்டு நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பணியாரத்துக்கு தக்காளி சட்னி சூப்பராக மேட்சிங் ஆகுங்க. அருமையான இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.